ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 2 வீடியோ போட்டிருந்தோம். இந்த ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியை பற்றிய ஒரு பேசிக்ஸு. இந்த வீடியோ பேசிக் தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 9 கிரகத்துக்கு எந்தெந்த வீடு ஆட்சி வீடு, அப்புறம் உச்ச வீடு, நீச்ச வீடு, அவங்களுடைய பார்வை எந்தெந்த கிரகத்துக்கு என்ன பார்வை இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ ராசி, விருச்சிக ராசி, இந்த 2 வீடும் செவ்வாயோடைய வீடு, மார்ஸ் அவருடைய வீடு. அடுத்தது ரிஷப ராசி, துலா ராசி, இந்த 2ம் சுக்கிரன், வீனஸ் அவருடைய ஆட்சி வீடு. சொந்த வீடு, ஆட்சி வீடு 2ம் ஒன்று தான். அதுக்கடுத்தது மிதுன ராசி, கன்னி ராசி, இந்த 2ம் புதனுடைய ஆட்சி வீடு. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 வீட்டில் இது ஆட்சி வீடுன்னு சொல்லுவோம் புதனுக்கு, இது உச்ச வீடுன்னு சொல்லுவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது செவ்வாயோடைய ஆட்சி வீடு, இது 2ம் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. புதனுடைய ஆட்சி வீடு இது ஆட்சி வீடு இல்லை, இது உச்ச வீடு. இது புதனுடைய வீடு தான், உச்ச வீடு, உச்ச வீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது கடகராசி. கடகராசி சந்திரனுடைய ஆட்சி வீடு. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசி சூரியனுடைய ஆட்சி வீடு. அதுக்கு அடுத்தது இந்த தனுசு ராசி, மீன ராசி, இது 2ம் குருவுடைய ஆட்சி வீடு. அடுத்தது மகர ராசி, கும்பராசி, இது சனி பகவானுடைய ஆட்சி வீடு. இந்த 12 ராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு, சனி 5 கிரகத்துக்கு 2 வீடுகள். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு வீடு. இதில் ராகு, கேதுக்கு சொந்த வீடுன்னு கிடையாது எதுவுமே. அவங்க எந்த வீட்டில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த வீடை அவங்களுடைய சொந்த வீடாக அவங்க அஸ்யூம் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் ஆட்சி வீடு சொல்லியிருக்கேன். அடுத்து உச்ச வீடு. ஒரு கிரகத்துக்கும் எந்த வீடு உச்ச வீடுன்னு சொல்கிறேன். அப்புறம் நீச்ச வீடு சொல்கிறேன். எங்கே ஒரு கிரகம் உச்சமடையுதோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு 180 டிகிரி, மொத்தம் 360 டிகிரி. எங்கே உச்சமடையுதோ ஒரு கிரகம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் 180 டிகிரியில் நீச்சமடைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் குரு, ஃபஸ்ட்டு குருவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். குரு பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் உச்சமடைவார். இதுதான் குருவுடைய உச்ச வீடு. உச்சம்னா பவர் அதிகம் அவருக்கு. அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இது மகர ராசி. 180 டிகிரி, மொத்தம் 360 டிகிரியில் இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் பார்த்திங்கன்னா இதுதான் 180 டிகிரி மகர ராசி. இங்கே குரு நீச்சம் அடைஞ்சிருவார். இங்கே அவருக்கு பவர் கிடையாது. நீச்சம் அப்படின்னாலே பவர் கம்மின்னு அர்த்தம். பவர் ஃபுல்லாக இல்லைன்னு இல்லை, பவர் கம்மி. இது கடகராசியில் குரு ரொம்ப வலிமையாக இருப்பார், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். இங்கே மகரத்தில் நீச்சம் அடைஞ்சிருவார், பவர் கம்மி இங்கே. அடுத்தது புதன். புதன் கன்னி ராசி உச்ச வீடு. புதனுடைய உச்ச வீடு கன்னி ராசி. அதுக்கு ஆப்போசிட், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மீனராசி. இந்த வீடு, இது கார்னரு, இந்த கார்னர் மீனராசி. மீனராசியில் புதன் நீசம் அடைஞ்சிருவார். நீசம்னா பவர் கம்மி. அதுக்கு அடுத்தது குரு சொல்லிட்டேன், புதன் சொல்லிட்டேன். அடுத்து சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசியில் உச்சமடைவார். இங்கே பவர் அதிகம் சந்திரனுக்கு, உச்சம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. ரிஷபத்துக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் 180 டிகிரியில் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் சந்திரன் நீசம். சந்திரனுக்கு அங்கே பலம் கம்மி, பவர் கம்மி. அங்கே மனோகாரகன் சந்திரன், அவர் இங்கே பலம் கம்மி அவருக்கு. இங்கே சந்திரன் நீசம் அடைஞ்சிருவார் இந்த வீட்டில். அடுத்தது
செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் வந்து உச்சம் அடைஞ்சிருவார். இந்த இடம் வந்து மகர ராசி. செவ்வாய் மார்ஸ் வந்து இங்கே உச்ச வீடு மகரம். அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கடக ராசியில் வந்து நீசம் அடைஞ்சிருவார். செவ்வாய் வந்து கடக ராசியில் நீசம் அடைஞ்சிருவார். அடுத்தது வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் உச்சமடைவார். மீனத்தில் வந்து சுக்கிரனுக்கு வந்து ஃபுல் பவர், பயங்கர வலிமையாக இருப்பார். இங்கே மீனராசி வந்து சுக்கிரனுக்கு வந்து உச்ச வீடு. அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் வந்து நீசம். சுக்கிரனுக்கு வந்து பலம் வந்து கம்மி, ரொம்ப பவர் வந்து கம்மியாக இருப்பார். பவரே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பவர் வந்து கம்மியாக இருப்பார், நீசம் அடைஞ்சிருவார் அவர். அடுத்தது சூரியன். சூரியனுடைய உச்ச வீடு வந்து மேஷராசி. மேஷராசியில் சித்திரை மாதம். சித்திரை மாதம்தான் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். சூரியன் வந்து இங்கே உச்சமடைகிறதுனால சித்திரை மாதம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து பவராக இருப்பார். எந்த ஒரு கிரகம் உச்சமடைகிற இடம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். மேஷ ராசியில் வந்து சூரியன் உச்சமடைகிறதுனால வெயில் அதிகமாக இருக்கும். சித்திரை மாதம் ஏப்ரல் 14 இருந்து மே 14 வரைக்கும் இந்த இடம் வந்து சூரியனுடைய உச்ச வீடு. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் துலா ராசி. இந்த வீட்டில் வந்து சூரியன் வந்து நீசம் அடைஞ்சிருவார். நவம்பர் மந்த், அக்டோபர் 15 நவம்பர் 15 வரைக்கும் சூரியன் வந்து நீசம் அடைஞ்சிருவார் கரெக்டாக 180 டிகிரியில். அடுத்தது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் வந்து சனி பகவான் உச்சமடைவார். இந்த இடம் இங்கே வந்து சனி பகவான் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இங்கே வந்து வலிமை அதிகம். சனி பகவானுக்கு வந்து பவர் அதிகம் இங்கே. அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் மேஷ ராசியில் வந்து சனி பகவான் வந்து நீசம் அடைஞ்சிருவார். ஓகேங்களா, இங்கே வந்து நீசம் அடைஞ்சிருவார், பவர் வந்து கம்மி. அடுத்தது ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். குரு, சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே சொல்லிட்டேன். ராகு கேது வந்து அவங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அதனால் எல்லா வீடையும் வந்து அவங்க சொந்த வீடை நினச்சிப்பாங்க. பட் ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உச்சமடைகிறாரு. அதாவது ரிஷபராசியில் வந்து உச்சமடைவார், விருச்சிக ராசியில் நீச்சமடைவார் ராகு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கேது வந்து விருச்சிகத்தில் உச்சமடைவார், ரிஷபத்தில் நீசமடைவார். ராகு கேதுன்றது வந்து ஒரு ஸ்னேக்கு தான். ஆக்சுவலாக ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட்டப் ஆகிடுது. அதனால் வந்து ராகு கேது தலை வால் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துப்பாங்க. ராகு வந்து இங்கே உச்சமடைகிறாரு. ராகு உச்சமடைகிற இடத்துல கேது வந்து நீச்சமடையும். கேது உச்சமடைகிற விருச்சிக ராசியில் ராகு வந்து நீச்சமடையும். ஸோ ராகு கேதுக்கு ரிஷபராசி அண்ட் விருச்சிக ராசி உச்ச நீச்ச வீடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒன்று பலம் அடைகிறதுனால இன்னொரு இடத்துல நீசம் அடையுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான வீடுகள். ராகு கேதுக்கு வந்து ரிஷபமும் விருச்சிகமும் முக்கியமான வீடுகள். இது வந்து பார்த்துட்டோம். எந்தெந்த கிரகம் ஆட்சி வீடு பார்த்துட்டோம், உச்ச வீடு பார்த்துட்டோம், நீச்ச வீடு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு கிரகத்துக்கு வந்து என்ன பார்வை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லா கிரகத்துக்கும் வந்து 7ஆம் பார்வை தான், 7th. அதாவது 180 டிகிரி இங்கேருந்து இங்கே பார்க்கும், இங்கேருந்து இங்கே பார்க்கும். 7th விஷன், அதாவது 7ஆம் பார்வை தான் எல்லா கிரகத்துக்கும். ஒரு சில கிரகங்களுக்கு மாத்திரம் 2 பார்வை 3 பார்வை இருக்குது. அதில் ஸ்பெஷலைஸ்டு பார்த்திங்கன்னா குரு. இந்த குரு இருக்கார் இல்லையா, குருவுக்கு வந்து 3 பார்வை இருக்குது. அவர் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது குரு இங்கேருந்து 1 இருக்கிற இடத்த 1ன்னு கனெக்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 5ஆம் இடத்தை பார்ப்பார், 6 7 7ஆம் இடத்தை பார்ப்பார், 8 9 9ஆம் இடத்தை பார்ப்பார். இது வந்து குருவோடைய பார்வை, 5 7 9. அடுத்தது சனி. சனியோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3 7 10 1 2 3 3ஆம் இடத்தை பார்ப்பார், 4 5 6 7 இந்த இடத்த பார்ப்பார், 7ஆம் இடத்தை, 8 9 10 10ஆம் இடத்தை பார்ப்பார். எல்லா கிரகத்துக்கும் வந்து 7ஆம் பார்வை என்றது வந்து காமன். எல்லா கிரகத்துக்குமே இருக்கும் அந்த 7ஆம் பார்வை.
அதை தவிர்த்து குருவுக்கு வந்து 5, 7, 9, சனிக்கு வந்து 3, 7, 10. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து 4, 7, 8. இப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4 4ஆம் இடத்தை பார்க்கும், 5, 6, 7ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும். 4, 7, 8. ஸோ அதே போல் ராகு அண்ட் கேது. ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ். இப்போ ராகு இருக்காருன்னா இப்படி பார்க்கக்கூடாது. ராகு அண்ட் கேதுக்கு வந்து ரிவர்ஸில் தான் நம்ம பார்வை பார்க்கணும். ராகுக்கு வந்து 3, 7, 11 பார்வை. 1, 2, 3 3ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கு ஆப்போசிட்டாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். 8, 9, 10, 11 11ஆம் இடத்தை பார்ப்பார். அதே போல் கேதுக்கும் அதே மாதிரி தான் 3, 7, 11 தான். எப்படி பார்க்கணும்னா இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி ரிவர்ஸாக தான் பார்க்கணும். 1, 2, 3 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ராகுக்கு 7ல் கேது, கேதுக்கு 7ல் ராகு. இதுதான் கணக்கு. ஸோ இப்படி தான் பார்வை இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்தெந்த கிரகத்துக்கு வந்து எந்தெந்த ஆட்சி வீடு, உச்ச வீடு, நீச்ச வீடு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்வை, இதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம்.